ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தக்காளி அதையும் சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, புதினா அதையும் சேர்த்து விட்டுக்கிட்டேன். நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் கொதி வர்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசி அதையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நெய் வாசனையோட தேங்காய் பால் சாதம் கமகமன்னு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.